அங்க பாரு பழமாயிடுச்சு வேலை வாழ்க்கைட்டே போறதுங்க. நீங்க வாட்டலாம் வேலையே இழுத்துட்டே போறீங்க, 2 நாள்ல வேலையை முடிக்கணும்னு எச்சரிக்கை விடுத்த மண்டல குழு தலைவர். திருவொற்றியூரில் திடீரென ஆய்வுக்கு வந்த பரபரப்பு சம்பவம். வடசென்னை திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய அஜாக் சுரங்கப்பாதை மேம்பாட்டு பணிகள் கடந்த 20 நாளைக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டு 10 நாள்ல முழுமை பெறும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருந்ததா சொல்லப்படுது. ஆனா இன்னுமே அதோடைய வேலைப்பாடுகள் முழுமை பெறாத நிலைமையில அந்த பகுதியில போக்குவரத்துமே தடைபட்டிருக்கு. இந்த சுரங்கப்பாதை வழியா டெய்லியுமே சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போயிட்டு வரதால பணிகள் எதையுமே பொருட்படுத்தாம ரொம்ப தாமதமா நடக்கிறது பொதுமக்களுக்கு பெரிய சிக்கலாவே உருவெடுத்திருக்கு. சுரங்கப்பாதை மூடப்பட்டதால சாலையில வசதி இல்லாம பொதுமக்கள் எல்லாருமே ரயில்வே தண்டவாளங்களை கடக்கக்கூடிய இந்த அபாயகரமான வீடியோக்கள் சமீபத்துல சோசியல் மீடியாவில வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ட்ரெயின் போயிட்டு இருந்தாலுமே மக்கள் எல்லாருமே இந்த தண்டவாளத்துல நடந்து செல்லக்கூடிய சம்பவம் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு போயிருக்கு. இந்த நிலையில தான் திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு திடீர்னு இந்த பகுதிக்கு நேரில் ஆய்வுக்கும் வந்திருக்காரு. அவருடைய வருகையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அதிகாரிகள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. நிலவரங்களை நேரில் பார்வையிட்ட மண்டல தலைவர் வேலைகள் எல்லாமே ரொம்ப தாமதமா நடக்கிறத பார்த்து கண்டிச்சு அதிகாரிகளை நேரடியா கேள்வி கேட்கவும் செஞ்சிருக்காரு. 10 நாட்கள்ல முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ 20 நாளாகியும் ஏன் வேலையை இழுத்துட்டு போறீங்கன்னு, இன்னும் 2 நாட்கள்ல வேலை முடிக்கணும், சுரங்கப்பாதை திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுமக்களுக்கு ஏதாவது விபத்து நடந்தா அதை நிர்வாக அலட்சியம்னு தான் சொல்லணும், அந்த பொறுப்பு உங்களோடதுதான்னு கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் அதிகாரிகளுடைய மத்தியில கடும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்துகளுமே ஏற்படாத அளவுக்கு எல்லா அபாயங்களையுமே விளக்கி உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.